சென்னை எம்.சி. ராஜா சமூக நீதி விடுதியில் மாணவர்களுக்கு மீண்டும் இட்லி சப்பாத்தி வழங்க உத்தரவு. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இட்லி சப்பாத்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை மீண்டும் வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டையில் உள்ள எம்.சி. ராஜா சமூக நீதி விடுதியில் முதலமைச்சர் விஜய் நேற்று திடீரென ஆய்வு மேற்கொண்டார். விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். தமிழக முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் வாரந்தோறும் பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். திடீர் ஆய்வாக முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு மருத்துவமனைகள், கல்வி நிலையங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகள் சரிவர இயங்குகின்றனவா, அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு, பணியாளர்களுக்கு, மாணவர்களுக்கு தேவைகள் ஏதேனும் இருக்கின்றனவா என்பது உள்ளிட்ட விவரங்களை அறிந்து கொள்வதற்காக திடீர் பயணங்களை, ஆய்வு பயணத்தை முதலமைச்சர் மேற்கொண்டு வருகின்றார். அந்த அடிப்படையில் தான் எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையை தொடர்ந்து நேற்றைய தினம் நடத்திய ஆய்விலே சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்.சி. ராஜா மாணவர் விடுதிக்கு முதலமைச்சர் திடீர் பயணம் மேற்கொண்டிருந்தார். அங்கே பட்டியலினத்தை சார்ந்த மாணவர்கள் தங்கியிருந்து வெவ்வேறு கல்லூரிகளில் பயின்று வருகின்றார்கள். பாரம்பரியமிக்க ஒரு விடுதியாக பார்க்கப்படும் அந்த விடுதியிலே கடந்த ஆட்சி காலத்தில் புதிதாக கட்டடம் கட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் எந்த உட்கட்டமைப்பு வசதிகளும் இல்லை. மாணவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை கூட சரி செய்து தரவில்லை. வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது கட்டடம் கம்பீரமாக தெரிகின்றது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய எங்களுக்கு எந்த வசதிகளும் இல்லை என்று மாணவர்கள் குற்றம் சுமத்தி வந்தார்கள். இந்த நிலையில்தான் நேற்று நேரில் சென்ற முதலமைச்சரிடம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைத்து அவற்றையெல்லாம் சரி செய்து தர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருந்த நிலையில் முதலமைச்சர் ஆய்வை தொடர்ந்து இன்று அதிரடியாக அந்த மாணவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்பட்டிருக்கின்றன. 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய அந்த கல்லூரி விடுதியிலே சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இட்லி, சப்பாத்தி உள்ளிட்ட மாணவர்களுக்கான உணவு வகைகள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை முதல் அவற்றை மீண்டும் வழங்க தொடங்கி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் அவர்கள் உடல் நலன் சார்ந்து பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கைப்பந்து மைதானம் உள்ளிட்டவை எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவை இன்னும் திறக்கப்படாமல் இருந்த நிலையில் உடனடியாக மாணவர்களுடைய அந்த உளவியல் நலனையும் கருத்தில் கொண்டு, உடல் நலனையும் கருத்தில் கொண்டு விளையாட்டு மைதானங்கள் அனைத்தையும் திறப்பதற்கு, குறிப்பாக அந்த கைப்பந்து மைதானத்தை உடனடியாக திறப்பதற்கான நடவடிக்கையை இன்றே மேற்கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த விடுதியில் தங்கி பயிலக்கூடிய சில மாணவர்கள் சொல்லும் பொழுது பார்ட் டைம் அடிப்படையில் சில பணிகளையும் நாங்கள் மேற்கொள்கின்றோம். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து இங்கே தங்கி பயிலுகின்றோம். எனவே எங்களுக்கு அன்றாட அடிப்படையில் சில ஒப்பந்த பணிகளையும் மேற்கொண்டுதான் இந்த கல்லூரி கட்டணம் உள்ளிட்டவற்றை எல்லாம் செலுத்தி எங்களுடைய செலவையும் பார்த்துக் கொள்கின்றோம். பின்னிரவு நேரத்தில் தான் கல்லூரிக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது என்பதாக பட்டியலின பழங்குடியின மாணவர்கள் அந்த கல்லூரியில் விடுதியில் தங்கி பயிலக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் முதலமைச்சரிடம் கூறியிருந்தார்கள். எனவே அதுபோன்ற மாணவர்கள் நலனுக்காக அவர்கள் முன்வைத்த கோரிக்கையான விடுதி மாணவர்கள் அந்த விடுதிக்கு திரும்பக்கூடிய நேரத்தை இரவு 12 மணி வரை நீட்டித்து உடனடியாக ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மாணவர்களுக்கு உணவு அடிப்படையில் அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. விளையாட்டு மைதானமும் திறக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த மாணவர்களே பெரும்பாலும் அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் சென்னை மாநகரில் அந்த ராபிடோ உள்ளிட்ட பல்வேறு வகையான சுய தொழில் முனைவராக தங்களை மாற்றிக்கொள்ளும் வகையிலும் கல்வி செலவுகளுக்காகவும் ஒப்பந்த அடிப்படையிலான பணிகளை மேற்கொள்கின்றார்கள். அவர்கள் நள்ளிரவு 12 மணி வரை கூட விடுதிக்கு திரும்பலாம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். முதலமைச்சர் ஆய்வை தொடர்ந்து உடனடியாக இந்த நடைமுறை இன்று காலை முதல் பின்பற்றப்படும் என்று கல்லூரி நிர்வாகம், அந்த விடுதியினுடைய நிர்வாகம் சார்பில் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.